بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار صدق الله العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எங்களோட கடந்த பாடத்துல ஏறத்தாழ பத்ரு போருடைய முழு வரலாறையும் பேசி முடிச்சோம். கடைசியாக பத்ரில் கலந்து கொண்டவங்களுடைய சிறப்புகள் பத்தியும் பத்ரு கைதிகளுடைய விஷயத்துல நடைபெற்ற ஆலோசனைகளை பத்தியும் சஹாபாக்கள் எப்படியான ஆலோசனைகளை சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆலோசனைய முடிவு செஞ்சாங்கன்ற விஷயத்தையும், கடைசியாக மக்காவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி சென்ற உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய மனிதர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறி மக்காவுக்கு வந்தார் என்ற செய்தியை நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம். நாங்க இன்றைய பாடத்துல, கண்ணியமானவர்களே, பத்ரு போருக்கு பின்னால நடைபெற்ற சில முக்கியமான வரலாற்று தகவல்களை நாங்க இன்றைக்கு பாடத்துல பார்க்கலாம். பத்ரு யுத்தத்துடைய வெற்றி பல பகுதிகளிலும் பரவ ஆரம்பிச்சிட்டு, எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு, இந்த சிறுபடை, முஸ்லிம்களுடைய சின்ன படை, முஷ்ரிக்களுடைய ஒரு மாபெரும் படையை தோற்கடித்து வெற்றி பெற்ற என்ற செய்தி எல்லாருக்கும் கேள்விப்பட்டுச்சு. இந்த செய்தி எங்க வைத்துச்சுண்டா, கடல் கடந்து ஹபஷாவுக்கு வைத்துச்சு. ஆப்பிரிக்காவுடைய கண்டம். இதுக்கு முன்னால ஹபஷாவுடைய வரைபடத்தை நாங்க காட்டிக்கிறோம். மக்காவுக்கு கொஞ்சம் கிட்ட பகுதி தான். ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷி வரைக்கும் இந்த செய்தி வைத்துச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம்தான், நஜாஷி மன்னருடைய பாதுகாப்புக்கு கீழால சில சஹாபாக்கள் வைத்திருந்தாங்க. இஸ்லாத்தை பாதுகாக்கணும், மக்கா முஷ்ரிக்களுடைய கெடுபிடிகள் தாங்க இயலாம ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையின் கீழால் ஒரு சஹாபாக்களுடைய குழு ஒன்று போனது. முதல் தடவையா போனது, திருப்பி 2வது தடவை ஹிஜ்ரத் போனன்றதெல்லாம் நாங்க ஆரம்ப பாடங்கள்ல பாத்திக்கிறோம். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் ஒரு கட்டத்துல பிழையான தகவல் ஒன்று கிடைச்சி ஹபஷால இருந்து திரும்பி வந்தது என்றதெல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு கூட்டம் ஹபஷாவுக்கு போனவங்க திரும்பி வரல. இப்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் நடந்திக்குது. மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் பைத்து 2வது வருடம் பைத்து கொண்டிருக்குது. ஆனாலும் ஹபஷால ஹிஜ்ரத் போன சஹாபாக்கள் திரும்பி வரல. அங்க ஹபஷாவுடைய மன்னருடைய பாதுகாப்பு கீழால இருந்தாங்க. ஹபஷாவுடைய மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தாரு. ஹபஷாவுடைய மன்னரோடு இருக்கக்கூடிய பிரதானிகள் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தார். இப்ப அந்த மன்னர் என்ன செஞ்சாருண்டா, தன்னுடைய அந்த ஹபஷா நாட்டுல இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை வரவழைக்கிறார். என்ன கொஞ்சம் சந்திக்க வாங்க. இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையின் கீழ் இந்த குரூப் என்ன செய்து, நஜாஷியை சந்திப்பதற்காக வேண்டி போறாங்க. போனா அரசர் மண் தரையில் உட்கார்ந்துகிறார். அரசர் மண் தரையில் உட்கார்ந்து கிழிந்த உடுப்புகளோடு இருக்கிறாரு. அரசர சிம்மாசனத்திலையும் டாம்பீகமான பகட்டான் உடுப்புலையும் கண்ட அவங்களுக்கு இப்படி நிலத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு, கிழிஞ்ச உடுப்போடு உட்கார்ந்திருக்கிறத கண்ட முஸ்லிம்களுக்கு பயம் பிடிச்ச ஆரம்பிச்சுட்டு, எங்களால் என்னமாலும் நடந்துட்டோ, மன்னருக்கு என்னமாலும் நடந்துட்டோன்ற ஒரு பயம் உண்டாக ஆரம்பிச்சுட்டு, அரசர் பார்த்தார். இவங்க உள்ளத்துல முகத்திருக்கிற பயத்தை பார்த்தோன்னே அரசர் சொன்னாரு, நீங்க பயப்பட வேணாம், எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிக்குது. எங்களோட ஒற்றர்கள் மக்காளிக்கிறாங்க, எங்களோட உளவாளிகள் மக்காளிக்கிறாங்க, அவங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு. فأخبرني أن الله عز وجل قد نصر نبيه وأهلك عدوه. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு உதவி செஞ்சு எதிரிகளை பத்ரு களத்திலே தோற்கடித்திருக்கிறான் என்ற செய்தி எனக்கு கிடைச்சிக்குது. குத்தில ஃபுலானுன் வ ஃபுலானுன் வ ஃபுலான், இன்னார் 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 மக்காவுடைய பெரும் பெரும் தளபதிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. உசிர ஃபுலானுன் வ ஃபுலானுன் வ ஃபுலான், இன்னார் 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 சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கடுமையான அடி மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற செய்தியை நஜாஷி மன்னர் சொல்றார். இந்த வெற்றி செய்தி ஹபஷால இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு யார் மூலம் கிடைச்சது? நஜாஷி மன்னர் மூலம் கிடைச்சது. அதுக்கு பின்னால மன்னர் சொல்றாரு, நான் ஏன் இப்படி இந்த தோற்றத்தில் இருக்கிறேன்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா என்று சொல்லிட்டு சொன்னாரு. எங்கட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அருளிய வேதத்தில் இருந்துச்சு, இன்ன ஹக்கன் அலா இபாதில்லாஹி அய்யுஹ்திஸு தவாதுஅன் இதா அஹ்தஸல்லாஹு மினல் நிஅம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு நியாமத்து கொடுத்து அவன் பணிவை வெளிப்படுத்தும். நியாமத்து வார நேரத்துல
அகம்பாவம் கொள்ளக்கூடாது. அந்த நஜாஷி மன்னர் சொன்னார், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நியாமத்தை தந்திக்கிறான்டா, எங்கட நபிக்கு உதவி செஞ்சுக்கிறான், இதை விட பெரிய நியாமத்து ஒன்றும் இல்லை. எனவே நான் பணிவை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்படி நிலத்துல உட்கார்ந்து கிழிஞ்சொடு போடுகிறேன் என்ற செய்தியை நஜாஷி மன்னர் சொல்றார். இதுதான் பத்ர் போருடைய செய்தி முழு உலகத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. குறைஷியர்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கிறது மட்டுமல்ல, ஏனைய அரபியர்களுக்கும் இது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. இவ்வளவு காலம் முஸ்லீம்கள் எந்த கட்டத்தில் இருந்தாங்க? பரிதாபப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க. பாவம் முஸ்லீம்கள் அடிக்கிறாங்க, உதைச்சுறாங்க, விரட்டுறாங்க. இந்த நிலைமையில் இருந்த முஸ்லீம்கள் திடீரென தலைவர்களாக மாறி, வெற்றி வீரர்களாக மாறி, மக்காவுடைய மாபெரும் தலைவர்களாக இருந்தவர்களை எல்லாம் தோற்கடித்து அப்படியே ஒரு ஹீரோவாக மாறிட்டாங்க முஸ்லீம்கள். இது ஏனைய அரபியர்களுக்கும் பிரச்சனையாக மாறுது. என்ன யோசிக்கிறாங்கண்டா, புதிய ஒரு மதீனாவுடைய தலைமைத்துவம் ஒன்று உருவானா எங்கட சின்ன சின்ன பகுதிகள் இருக்கிற எங்கட தலைமைத்துவங்கள் எல்லாம் வீழ்ந்துடும், எங்களுக்கு பொருளாதார சிக்கல் உண்டாகும் என்று சொல்லி ஏனைய அரபியர்களும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாத்துடைய வெற்றி முஷ்ரிக்களுக்கு பெரிய பல தடி. அது மட்டுமல்ல, ஏனைய அரேபிய கோத்திரங்களும் இஸ்லாத்தை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பத்ர் யுத்தம் எங்களுக்கு படிச்சு தந்த பாடங்கள் என்ன? பத்ர் போர் எங்களுக்கு சொல்லி தந்த முக்கியமான பாடங்கள்ல ஆக பிரதானமான ஒரு பாடம் தான் அல்லாஹு தஆலா பொறுமைக்கு கொடுக்கிற வெற்றி. இந்த பத்ர் போர்ன்றது எவ்வளவு கால பொறுமை? ஒரு வருடம் 2 வருடம் அல்ல. எங்களுக்கு நாங்க முழு சீராவையும் படிச்சுக்கிறோம் ஆரம்பத்திலிருந்து. எவ்வளவு அடி, எவ்வளவு எச்சி, எவ்வளவு விரட்டல், எவ்வளவு கொலை, எவ்வளவு அதட்டல் எல்லாம் படிச்சுக்கிறோம். அவ்வளவுக்கு பின்னால 15 வருட கெடுபிடிகளுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்த வெற்றி. இதுல இருந்து நாங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னண்டா, அந்த நேரத்துல அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்க யாரு? ஈமான்ட உச்சகட்டத்தில் இருந்த சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? உலகத்திலேயே படைக்கப்பட்ட எல்லா மஹ்லூக்கல்லையும் சிறந்தவங்க. மனிதர்கள்ல மட்டுமல்ல, நபிமார்ல மட்டுமல்ல, மலக்குமார்ல மட்டுமல்ல, உலகத்துல எல்லா மஹ்லூக்கள் படைச்சப்பட்ட எல்லா படைப்பினங்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்க. அந்த நபி 15 வருஷம் அல்லாஹ் பொறுக்குகின்ற சந்தர்ப்பத்தை கொடுத்து உம்மத்துக்கு படிச்சு கொடுக்கிறான். உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை வந்தா உடனே உதவி வராது. எங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஒரு சோதனை வந்தா, பிரச்சனை வந்தா உடனே உதவி வரணும். எங்கட பார்வை எப்படின்னா, பிரச்சனைக்குள்ளுக்குள்ளவன் அல்லாஹ்வோட உதவியை விட்டு தூரமானவன். யாராலும் ஒருத்தருக்கு சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னா நாங்க எப்படி யோசிக்கிறேன், இவர் அல்லாஹ் விட்டு அவுட், அல்லாஹ் விட்டு தூரமானவர். அப்படி அல்ல. அல்லாஹ் மனிதனுடைய ஈமானுக்கு ஏத்த மாதிரி சோதனையை கொடுப்பான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா. ஆக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க நபிமார்கள். ஏன்னா அவங்க தான் தாங்குவாங்க. சாதாரண மக்களால் அந்த அளவு தாங்கல. 15 வருட தொந்தரவுக்கு தொல்லைகளுக்கு பின்னால அல்லாஹ் கொடுத்த வெற்றி ஒரு சாதாரண வெற்றி அல்ல. பொறுமைக்கு கிடைச்ச கூலி எவ்வளவு பெரிய வெற்றி. ஒட்டுமொத்த மக்காவுடைய தலைவர்கள் ஒரே ஒன் ஷாட்ல அவ்வளவு பேரும் பேசிட்டான். இப்ப மக்காவை லீட் பண்றதுக்கு தலைமைத்துவம் கொடுக்க ஆள் இல்ல. அந்த அளவுக்கு எல்லா மாபெரும் கொடிய காஃபிர்கள் எல்லோருமே கொலை செய்யப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, என்ன கஷ்டம் வந்தாலும் தொழுங்க, பொறுமை, அவசரப்படாதீங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் அவசரப்பட்டு துஆ கேட்பான் என்றா, அதாவது துஆல அவசரப்பட்டு எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதிருக்கும் காலமெல்லாம் அவன் துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதனால சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இருந்தா அல்லாஹ் அவனுடைய நபிக்கு உதவி செஞ்ச மாதிரி எங்களுக்கு உதவி செய்யும். ஆனா பொறுமையாக இருக்கிற பாடத்தை இந்த பத்ர் போர் சொல்லித்தரும். 2வது முக்கியமான பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவம். இந்த போர் எடுத்துக்கொண்டு போற நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட ஆலோசனை செஞ்சாங்க. அன்சாரிகளுடைய விருப்பம் இல்லாம இந்த போர்ல கலந்து கொள்ளல. ஏன்னா அன்சாரிகளோட ஆரம்பத்துல செஞ்ச ஒப்பந்தம் என்ன? பையத்துல் அக்பால செஞ்ச ஒப்பந்தம் என்ன? மதீனாவுல யா ரசூலல்லாஹ் நாங்க உங்களை பாதுகாப்போம். இப்ப மதீனாக்கு வெளியில போறோம். சஹாபாக்கள் யாருமே மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. மதீனாக்கு வெளியில யா ரசூலல்லாஹ் நாங்க உங்களை பாதுகாக்க கையிடுவோம் எந்த சஹாபியும் சொல்ல மாட்டாங்க. ஸல்லல்லாஹு தெரியும், ஆனா அவங்களோட வாயால வெளிவரணும். வாக்குக்கு மாற்றம் ஸல்லல்லாஹு நடக்க மாட்டாங்க. வாக்கு தந்தது மதீனாவுக்குள்ளுக்கு, அதுக்கு வெளியிலேயும் நீங்க பாதுகாப்பு தரேன்னா நீங்க திருப்பி வாக்கு தரணும். அந்த வாக்க ஸல்லல்லாஹு எடுத்ததுக்கு பின்னாலதான் களத்துக்கு போனாங்க. யுத்த களத்திலையும் எங்களுக்கு தெரியும், நாங்க பாடத்துல படிச்சோம், எங்கின முகாம் அடிக்கணும், எங்கின கேம்ப் பாளையம் இடணும்ன்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை மஷூரா பண்ணாங்க. ஆனா முந்திர் இப்னு ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த இடம் பொருத்தமாகிக்கும். சஹாபா மாத்தி கொண்டாங்க. பிடிவாதம் பிடிக்கல. நான் தலைவர், நான் எடுத்த முடிவு, இங்க என்ன ஆகுறது, அப்படி பிடிக்கல. எதுல ஹைர் இருக்குதோ, நலவிக்குதோ அந்த இடத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய நெகிழ்வு போக்குள்ள தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்திக்கிறார். மார்க்க விஷயத்தல்ல, பொதுவான விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்து செய்யக்கூடியவர்களாக இந்திக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அடுத்த சஹாபாக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் போர்ல கூட மஷூரா கேட்டாங்க. அவங்க மஷூரா கேட்க தேவையில்ல, செஞ்சு இருக்கலாம். கைதிகளோட விஷயத்துல ஆலோசனை கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட மஷூரா என்ன, உங்களோட மஷூரா என்ன, உங்களோட மஷூரா. இது எங்களுக்கு எங்களோட எல்லா விதமான வாழ்க்கையிலும், அது குடும்ப வாழ்க்கை இருக்கலாம், தொழில் வாழ்க்கை இருக்கலாம்,
இருக்கலாம், சமூக வாழ்க்கை இருக்கலாம், ஆலோசனையோட போறது, அடுத்தவங்களோட கருத்துக்கள் உள்வாங்கி கொண்டு போறது, இது ஒரு பெரிய பாடத்தை ஸல்லல்லாஹு தலைமைத்துவம் எங்களுக்கு சொல்லித்தரு. அடுத்தது பாருங்க, அவங்களோட தலைமைத்துவத்தில் ஒரு முக்கியமான விஷயம், பயணம் போற நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, 3 பேரோட அவங்களும் ஒரு ஆளாத்தான் டேர்னை மாத்தி கொண்டாங்க. ஒட்டகத்துல 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் தானே, அவங்களுக்கு தனி ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொள்ள, எல்லாருக்கும் மாதிரி 3 சஹாபாக்களுக்கு ஒரு ஒட்டகம், ஒருத்தர் போவாரு, மத்த 2 பேர் நடந்து போவாரு, இப்படி மாறி மாறி டேர்ன் மாறி அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த 2 பேரோட தன்னுடைய இடத்தை பகிர்ந்து கொண்டாங்க. இது நான் ஒரு தலைவர் தான் என்று சொல்லக்கூடிய அந்த மமதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கல்ல, அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கல்ல, எல்லாரோடையும் சேர்ந்து நானும் ஒரு சாதாரண போர் வீரன் தான், எனக்கும் இதுல கஷ்டத்துல பங்கெடுக்கணும் அல்லாஹ்வுடைய பாதையில என்ற அந்த உணர்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வெளிப்பட்டுச்சு. அடுத்தது கண்ணியமானவர்களே, இந்த பத்ர் போர்ல படிக்க வேண்டிய மிக பிரதானமான பாடத்தை பாருங்க. பத்ர் யுத்தத்துல எங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியானுடைய படை பல லட்சக்கணக்கான பெருமதியான பொருள்களோட வருகிறது. அடுத்த படை அபூ ஜஹலுடைய படை, ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு கொலை செய்ய வருகிறது. இதுல வெளிரங்கமாக சஹாபாக்கள் எதை விரும்பினாங்க, குர்ஆன் தானே சொல்லுது, அபூ சுஃபியான் படை கிடைச்சா நல்ல, ஏன் ரிஸ்க் இல்ல, கஷ்டம் இல்ல, என்றா 40 பேர் தான் வராங்க, நாங்க 300 பேர் இருக்கிறோம், நோமலா போர்ல வெற்றி அடையலாம் என்ற தன்மை. குறைஷியர்களுடைய 1000 பேர், அதை நாங்க ஃபேஸ் பண்ணினா பயங்கரம், அவங்க ஆயுதத்தோட வராங்க, இவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல. அப்ப சஹாபாக்களுடைய வெளிரங்கமான அறிவு விரும்பிச்சு அபூ சுஃபியான் படையை சந்திக்கிறதுக்கு ரலியல்லாஹு. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா, அபூ ஜஹலுடைய படையை சந்திக்கும். இதுல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை படிச்சு தாரான், நான் கொண்டு விரும்புவோம், ஆனா அதுல எல்லாம் கயிறு இருக்கும்னு சொல்லல. அன்றைக்கு எடுத்திருந்தா சஹாபாக்களுக்கு சல்லி கிடைச்சிக்கும். ஆனா அபூ ஜஹலுடைய, உத்பாவுடைய, ஷைபாவுடைய, மத்த முஷ்ரிக்களுடைய கெடுபிடிகள் தொடர்ந்து இருந்து இருக்கும். ஆனா அல்லாஹ் நாடினான் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய, அதுக்கு அல்லாஹ் திட்டத்தை உண்டாக்கினான். அபூ சுஃபியானை தப்ப வச்சு, அந்த ஒட்டகத்துடைய அழுக்குகளை தோண்ட வச்சு, அதில் இருக்கக்கூடிய விதைகளை பார்க்க வச்சு, அல்லாஹு தஆலா வேற வழியை மாற்றி கொடுத்தான். எதுக்கு? அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொல்றான், லியுஹிக்கல் ஹக்க வயுப்திலல் பாத்தில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியுஹிக்கல் ஹக்க வயுப்திலல் பாத்தில். அல்லாஹ்வுடைய நோக்கம் முஸ்லிம்களை பணக்காரனாக்குறது அல்ல, உண்மை உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டப்படணும். அதனால சில நேரம் எங்கட வாழ்க்கையிலும் நாங்க சிலது அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், யா அல்லாஹ் எனக்கு இதைத்தான், அல்லாஹ் தர மாட்டான், அல்லாஹ் வேறொன்றை தந்திப்பான். அல்லாஹ்க்கு தெரியும் எங்களுக்கு அது சிறந்தது என்று. அல்லாஹ் இதுல பெரிய பாடத்தை படிச்சு கொடுக்கிறான். அன்றைக்கு அபூ சுஃபியான் படம் கிடைச்சிருந்தா இன்னைக்கு நாங்க இந்த பத்ர் போர் இந்த வரலாற்றுல இடம் பிடிச்சிக்காது. ஒவ்வொரு ரமதான்ல யாரும் பத்ர் போரை பத்தி நாங்க பேசவே மாட்டோம். பத்ர் சஹாபின்ற ஒரு சிறப்பொண்டே அவங்களுக்கு இருந்து இருக்காது. மலக்குமார்கள் உதவி வானத்திலிருந்து வந்திருக்காது. முஸ்லிம்களை 300 பேர் இருக்கிறாங்க, அவங்க 40 பேர் தான் இருக்கிறாங்க. எனவே நான் கொண்ட விளங்கி கொள்ளணும், அல்லாஹ் எங்களுக்கு எதை தந்திக்கிறானோ அல்லாஹ்க்கு தெரியும், அது தரணும். எதை தரலையோ அல்லாஹ்க்கு தெரியும், இது தாரத்துல கயிறு இல்லை, அதனால அல்லாஹ் தரல என்ற அந்த மனோ பக்குவம் ஒரு மூமினுக்கு வரணும். அதே மாதிரி பாருங்க கண்ணியமானவர்களே, இந்த யுத்தத்துல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, 300, அவங்களோட எண்ணிக்கை 1000. வெளிரங்கத்துல பார்த்தா தோக்க வேண்டிய படம் முஸ்லீம்களோட படம். முஸ்லிம்களுடைய மமதை எப்படி இருந்துச்சு, நாங்க உறுதியா வெத்துவோம், ஏன்னா நாங்க 1000 பேர் மிகப்பெரிய ஏற்பாடோட வந்திக்கிறோம், மதீனாவை தரமட்டமாக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட படைக்குது. ஆனா வெளிரங்கமான சடவாத சிந்தனைக்கு, சடவாதத்துக்கு அல்லாஹ்ட்ட இடம் இல்லை. அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய நாடினா எப்படி உதவி செய்வான்? அவனுக்கு பலம் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், பதவி கொண்ட தேவை அல்லாஹ்க்கு இல்லை. அல்லாஹ் பெரிய ஒரு பாடத்தை உண்டாக்கினான். முஸ்லீம்களும் 1000 பேர் வந்திக்கலாமே, 1000 எதிராக இருந்து அது பெரிய ஒரு வெற்றியாக கருதப்பட்டிருக்கா. அவங்க 1000, இவங்க 300, அதனால இந்த வெற்றி பெரிதளவுக்கு பேசப்பட்டுச்சு. அதனால வெளிரங்கத்துல அல்லாஹ் செலவங்களுக்கு சக்தி அதிகாரத்தை கொடுத்திருப்பான். இந்த உலக நாடுகள் எடுத்துக்கொண்டா சக்தியில வல்லமையில பெரிய வல்லரசுகளாக இருப்பாங்க, அநியாயம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இதுல இந்த ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்றான், அநியாயம் தொடராது, அநியாயத்துக்கு ஒரு முடிவு வரும். ஆனா முஸ்லீம்கள் பொறுத்திக்கணும். மக்காவுடைய எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க, சொந்த வீட்டு விட்டே விரட்டினான், வீட்டுக்குள்ளுக்கு பல வருடங்கள் சொந்த குழந்தைகளை கட்டி போட்டிதான். அல்லாஹ் அநியாயத்துக்கு முடிவை கொடுத்தானா இல்லையா? நாங்க இன்ஷா அல்லாஹ் தொடர பார்ப்போம். அநியாயங்களுக்கு செய்யப்பட்ட முடிவுகள், அல்லாஹ்வுடைய திட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை நாங்க சீரால தொடர்ந்து பார்க்கிறோம். இதுல இன்னொரு நாங்க முக்கியமாக விளங்கக்கூடிய இந்த யுத்தத்துல இன்னொரு பாடம் என்னண்டா, சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட, குடும்பத்தை விட, சொந்த உறவுகளை விட தீனை விரும்பினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனை பிற்காலத்தை சந்திக்கிறாரு. மகன் சொல்றாரு, வாப்பா பத்ர் போர்ல என்ற வாளுக்கு கிட்டத்தால நீங்க போனீங்க, வாப்பாண்டதுக்கு விட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கண்டிருந்த உன்னை வெட்டிப்பேன்னு சொன்னான். நீ என்ன வாப்பான்னு விட்டாய், நான் கண்டிருந்த உன்னை வெட்டிப்பேன்னு சொன்னான். இது சஹாபாக்களுடைய தீனின் மீது கொண்டு உச்சகட்ட அன்பு. அவங்க எதையும் விட்டு கொடுப்பாங்க, தீனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க கைதிகள விஷயத்துல, யார சொல்லலாம், அவங்களோட குடும்பத்தால், அவங்களோட முஸ்லீம் குடும்பத்தால் கட்ட கொடுக்க வெட்ட சொல்லி. ஏனென்றா நாங்க அல்லாஹ்வுக்கு நிரூபிக்கணும், எங்கள்கிட்ட குடும்ப கௌரவத்தை விட அல்லாஹ்வுடைய அன்பை எங்கள் உள்ளத்திக்கின்றத விரும்புன்னு சொல்லி. இப்படி சஹாபாக்களுடைய கைதிகள விஷயத்துல போன வாரத்துல நாங்க பார்த்தோம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சகோதரர் அபு அசீஸ் கைதியா பிடிபட்டிருக்கிறாரு. அன்சாரி சஹாபில சொன்னார், இவரை நல்லா பிடிச்சுவாங்க, இவரோட உம்மட்ட
உம்மாட்ட நிறைய சல்லிக்குது என்று சொன்னாங்க. உம்மாண்ட யார்? இவருடைய உண்மைதான். ஆனா அந்த சஹாபாக்கள் உணர்த்தினாங்க, நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அதுக்கு பின்னாலதான் உலகத்துல எங்க உறவு குடும்பம் என்ற விஷயத்தை சஹாபாக்கள் அவனோட செயல்பாட்டு ரீதியாக நிரூபிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்துல செய் நன்றி மறவாமை, நன்றி மறக்காத தன்மையோடு நடந்து கொண்டார். அன்று பல வருடங்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு உதவி செஞ்ச அபுல் பக்தரியையும் அஸ்வத் இப்னு அஸதையும் முத்தைம் இப்னு அதியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்தை ஞாபகப்படுத்தினாங்க. சொன்னாங்க, அபுல் பக்தரிய கொலை செய்ய வேணாம், எதிர்த்தரப்புல வந்திருக்கிறாரே கொலை செய்ய வேணாம், அன்று எனக்கு மக்கால் உதவி செஞ்சாரு. கைதிகள் விஷயத்த சொன்னாங்க, முத்தைம் ஹயாத்தோடு இருந்து இந்த கைதிகளை விடுவிக்க சொன்னா நான் விடுவிப்பேன். முத்தைம் என்ன செஞ்சாரு? ஸல்லல்லாஹு அன்றைக்கு மக்கால வச்சு எல்லா முஷ்ரிக்களும் மக்காக்குள்ளுக்கு வர விடல, தாயிஃப் போய் வரக்குள்ளே முத்தைம் அவட பாதுகாப்புல விட்டாரு. அந்த நன்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நன்றி மறக்காத தன்மையை எடுத்துக்காட்டு. இன்னொரு முக்கியமான பாடம் தான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட அன்பு. என்ன சொன்னாங்க? நீங்க யுத்தத்துல நேரடியா கலந்து கொள்ள கூடாது, நீங்க பின்னுக்குதான் இருக்கணும், உங்களுக்கு பாதுகாப்ப நாங்க இப்போ உங்களுக்கு யுத்தத்துக்கு வரையலாம். ஏன் வரையலாண்டா? எங்களை விட உங்களை நேசிக்கிறார்கள் மதீனா அளிக்கிறாங்க, எங்களை விட உங்களை நேசிக்கிறார்கள் மதீனா அளிக்கிறாங்க. எங்களுக்கு என்னமால நடந்தா அது பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் நடக்கப்படாது. நாங்க தோல்வியுறுவதை நீங்க கண்டா நீங்க இங்கிக்க வானம் யார சொல்ல, நீங்க பெய்த்திருக்கு மதீனாக்கு போ, பெய்த்து அங்க உங்களை நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் பெரிய கூட்டம் வைக்கிறாங்க, அவங்களை கூட்டிட்டு வாங்க, நீங்க இந்த யுத்தத்துல உங்களை நாங்க இழந்துடப்படா என்பதுல சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுல குறிப்பா சிறுவர்களுடைய தியாகம், முஆத் இப்னு அஃப்ரா, முஆவித் இப்னு அஃப்ரா, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவனோட சகோதரர் ஒருவரை பார்த்தோம், வாளை கூட தூக்கி கொள்ளையலாது சின்ன வாளை கட்டி கொண்டு உமைர் இப்னு அபி வக்காஸ் வந்து அந்த போர்ல ஷஹீதானார். இப்படி சஹாபாக்கள் தமது உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததை பார்த்தோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்ல கைதிகளோட எவ்வளவு அழகாக நடந்து கொண்டாங்க. பல மஷூராக்கள் வந்துச்சு கைதிகளை கொலை செய்ய சொல்லி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கைதிகளை ஒன்றுமே எடுக்காம கூட விடுவிச்சாங்க. இன்றைக்கு உலகத்துல மனித நேயம் பற்றி பேசப்படுது, மனித உரிமை பற்றி பேசப்படுது, எல்லாம் பேசப்பட்டாலும் இன்று சிறைச்சாலைகளில் பல அப்பாவிகள் அநியாயம் செய்யப்படுறத உலக வரலாறு எங்கும் நாங்க பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளை துன்புறுத்தவில்லை. 2 கைதிகளை கொலை செஞ்சாங்க. அவங்க கடுமையான மோசமான, அவங்களை விட்டா இன்னும் ஆபத்துண்டாகும் என்ற காரணத்துக்காக கொலை செஞ்சாங்களே தவிர கைதிகளோடு அன்பாக நடந்து கொண்டாங்க. போன பாடத்தை நாங்க தெளிவாக பார்த்தோம். சஹாபாக்கள் அவங்க பசியோடு இருந்து கைதிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. வீட்டுக்கு கைதியை கூட்டு வந்திருக்கிறாரு, அவர் ஈச்சம்பழத்தை தின்றாரு, நல்ல ரொட்டியை கைதிக்கு கொடுக்கிறாரு, கைதியே வெக்கப்படுறாரு. போன படத்தை நாங்க பார்த்தோம், கைதியே வெக்கப்படுறாரு, நான் எப்படி அப்பா ரொட்டி தின்ற, எஜமான ஈச்சம்பழம் தின்றாரு, சாதாரண அவன் ஈச்சம்பழம் சாதாரண சாப்பாடு, ரொட்டி கொஞ்சம் நல்ல சாப்பாடு. அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கைதிகளோட அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு கைதிகளுடன் நல்ல முறையில் நடக்குமாறு ஏவுகிறேன் என்று சொன்னாங்க. அந்த வார்த்தையை சஹாபாக்கள் மதிச்சு நடந்து. அடுத்த முக்கியமான விஷயம்தான் பத்ர் போர் ஏற்படுத்திய தாக்கம். அதுல மிக முக்கியமான விஷயம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குறைஷியர்களுக்கு இந்த தோல்வியும் இழப்பும் கடுமையான இழப்பு. ஏன் காரணம்டா, ஊர்ல இந்த எல்லா தலைவர்களும் இப்ப இல்ல, எல்லாம் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. போதாத்துக்கு தெண்டப்பணமாக நிறைய 70 பேரை விடுவிக்கிறதுக்கு நிறைய சொத்துகளையும் இழந்திக்கிறாங்க மக்காவுடைய முஷ்ரிக்கள். அப்ப அவங்களுக்கு பொருளாதார இழப்பு ஒரு பக்கம், மறுபக்கம் பணத்தையும் இழந்திக்கிறாங்க. அப்ப இது மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு பெரிய ஒரு கவலையா அழுத்தத்தை உண்டாக்கிச்சு. அடுத்த பக்கம் நான் சொன்ன மாதிரி அரேபியர்களுக்கு, ஏனைய அரபியர்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்கள் வளர்ச்சி கண்டா எங்களுக்கு இங்க இருக்கிற அதிகாரம் தலைமைத்துவங்கள் இல்லா போயிடும் என்று பயந்தாங்க. 3வது முக்கியமானது யூதர்கள். எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க? யூதர்களோட ஒப்பந்தம் செஞ்சு அவங்களை அடக்கி கொண்டாங்க. யூதர்கள் பார்த்தாங்க, இவர் எங்களை அடக்கினத்துக்கு என்ன இவர் வளர்றாரு, நாங்க அதே இடத்துல நிக்கிறோம். ஏன் மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? முதல் வேலையாக மதீனால ஒற்றுமை உண்டாக்கினாங்க. பிரச்சனை இல்லா பைத்துட்டு ஒத்துமை வந்தா சும்மாவே முன்னேறிடும். என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஒத்துமை உண்டாக்கினாங்க. அடுத்த கட்டமா நீதமான ஒரு அரசை உண்டாக்கினாங்க. நியாயமான, நீதமான, நேர்மையான அரசு. யூதர்களுக்கு தலை போட இயலாது. முந்தி யூதர்கள் தானே வார ஹவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் பிரச்சனை வந்தா தலை போடுற யூதர்கள், இப்ப இவங்களுக்கு தலை போட இயலாது. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை கட்டமைச்சாங்க. ஹராமான வியாபாரங்கள், வட்டியோட சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், பிழையான முறைகேடான கொடுக்கல் வாங்கல், உதவி செய்யக்கூடிய பல வியாபாரங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. உதவி செய்யக்கூடிய விவசாய முறை அறிமுகப்படுத்தினாங்க. முசாகாத், முசாரான்னு சொல்லி ஒத்தட்டை காணிக்குது, அவருக்கு தொழில் செய்ய தெரியாது, ஸல்லல்லாஹு அறிமுகப்படுத்தினாங்க. உங்களுக்கு தொழில் செய்ய தெரியாதா? அடுத்தவருக்கு காணியை கொடுங்க, குத்தகைக்கு கொடுங்க, அவர் வந்து என்ன செய்வாரு? உங்களோட தொழில் செய்வாரு, நீங்க 2 பேரும் வீதாசார அடிப்படையில் பிரிச்சுக்கோங்க. இப்படியான நாட்டை ஊரை முன்னேற்றத்துக்குரிய வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. பொருளாதாரம் கட்டி அமைச்சப்பட்டிக்குது, நாட்டுடைய நீதி நேர்மை கட்டி அமைச்சப்பட்டிக்குது, ஒற்றுமை கட்டி அமைச்சப்பட்டிக்குது. இதை விட இன்னொரு நாட்டுக்கு வேணும், ஒன்றே ஒன்று வேணும். என்ன வேணும்? அந்த நாடு பலமுள்ள நாடாக இருக்கணும். அதுதான் பத்ர் போர்ல உருவாக்கப்பட்டுச்சு.
நாட்டு பாதுகாப்பு மிக்கதாக இருக்கணும். எவ்வளவுதான் பொருளாதாரம் வளர்ந்தும் வேலை பாதுகாப்பு இல்லாண்டா எதிரிகள் நாட்டை சூறையாடிட்டு வைத்துடுவாங்க. அதுவும் அந்த காலத்துல எந்த விதமான சட்டமும் இல்ல. பத்ர் போருடைய தாக்கம் என்னாண்டா, யூதர்களுக்கு பயத்தை உண்டாக்கிட்டு இவங்கள்ட்ட ஒரே ஒரு பகுதி குறை இருந்துச்சு, எனது பாதுகாப்புடைய பகுதி. இப்ப வீரர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா யூதர்கள் தான் ஆயுதம் செய்யற, அன்றைக்கும் யூதர்கள் தான் ஆயுதம் இஷ்யூ பண்ணாங்க, இன்றைக்கும் யூதர்கள் தான் இஷ்யூ பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று உண்டாகிச்சு, மதீனா முன்னேறிடும், நாங்க இதே இடத்துல தான் இருக்க போறோம்ன்ற பயம் இவங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சு. அதே நேரத்துல இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த நோன்புல தான், பத்ர் போர் நடந்த நோன்புல கடைசியில தான் ஜகாத்துல் ஃபித்ர், ஏழைகளும் சந்தோஷமாக இருக்கணும் என்ற அமைப்புல சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டுச்சு. அதோட பெருநாள் தொழுகையும் கடமையாக்கப்பட்டு, பெருநாள் தொழுகை சரதாசம் முதல் தடவையாக தொழுவிக்கிறாங்க. சஹாபாக்கள் பத்ர் வெற்றியோட புதிய ஒரு பெருநாளையும் சேர்த்து 2 சந்தோஷங்களையும் சஹாபாக்கள் அனுபவிக்கிறாங்க. ஒன்று பத்ருடைய வெற்றி, அடுத்தது பெருநாளுடைய தொழுகை. நான் ஆரம்பத்தை சொன்னேனே, அரபியர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுல 2 பிரதான கோத்திரம், பனு சுலைம் பனு கத்தஃபான் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம், பனு சுலைம் பனு கத்தஃபான். இந்த 2 கோத்திரம் என்ன செஞ்சாங்கண்டா, இவங்க தலை தூக்கினா எங்கட வழிப்பறி கொள்ளைகளுக்கு ஆபத்தாகும். மதீனால ஒரு தனி கவர்மெண்ட், தனி அரசாங்கம் வந்தா நாங்க வழிப்பறி செஞ்சு கொண்டிருக்கிறோமே, அது ஏலா போயிடும். எனவே முஸ்லீம்கள் எங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்ற பயத்துல பெரிய ஒரு படையொன்று எடுத்துக்கொண்டு வந்தாங்க. கர்கரத்துல் குதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாங்க. இது மதீனா, இங்கதான் பத்ர் நடந்துச்சு. இது பத்ர். மதீனாலிருந்து இந்த பக்கம் தான் கர்கராண்ட இந்த பக்கம், மதீனாலிருந்து இந்த பக்கம். இந்த பக்கத்துக்கு சுலைம் கத்தஃபான், அவங்களோட ஏரியா தான் இது. சுலைம் கத்தஃபான் கோத்திரத்துடைய ஏரியா இது. கோத்திரங்கள் வாழ்ந்த பிரதேசங்கள். சுலைம் கோத்திரம், கத்தஃபான் கோத்திரம். இங்கன குறைஷியர்கள் வாழ்ந்தாங்க, இங்கன மதீனா வாசியர், எல்லாம் இந்த ஒரு எல்லைக்குள்ளுக்கு உள்ளவங்க தான். அப்ப இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தார்கள் கர்கரத்துல் குதுர்ன்ற அந்த இடத்துக்கு வந்தாங்க, முஸ்லீம்களை தாக்குறதுக்காக வேண்டி. எல்லா அரபியர்களையும் சேர்த்து கொண்டு, முஸ்லீம்களுக்கு இப்ப எதிரான குரூப் அளிப்பாங்களே, எல்லாரையும் சேர்த்து கொண்டு மதீனாவை தாக்கணும் விரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவங்களுக்கு டைம் கொடுத்தா எல்லா அரபியும் சேர்ந்துடுவாங்க. இவங்களுக்கு நேரம் கொடுத்தா, அவகாசம் கொடுத்தா எல்லா எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லா அரபியர்கள் குறைஷியர்களும் சேர்ந்து போறது சான்ஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக படையெடுத்து கொண்டு போனா தாக்குறதுக்கு அவகாசம் கொடுக்கல. இது பத்ர் நடந்து சுமார் 7 நாள்ல நடந்தது. பத்ர் நடந்து அடுத்த நடந்த போர் தான் பனு சுலைம், கஸ்வத்து பனி சுலைம் அல்லது கஸ்வத்து சுலைம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 சஹாபாக்களை கூட்டி கொண்டு போனாங்க. முஸ்லீம்கள் இவ்வளவு அவசரமா வருவாங்க இந்த சுலைம் கத்தஃபான் எதிர்பார்க்கல. முஸ்லீம்கள் வார செய்தியை கேள்விப்பட்டோன்னே அவ்வளவு பேரும் அவங்களோட சாமனெல்லாம் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 500 ஒட்டகங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. முஸ்லீம்கள் அந்த 500 ஒட்டகத்தை எடுத்து சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு சமமான முறையில அந்த கனிமத்துடைய பொருட்களை பங்கு வச்சாங்க. ஸல்லல்லாஹு 3 நாட்கள் அந்த இடத்துல தங்கினாங்க. நான் இதுக்கு முன்னால யுத்தங்களுடைய பாடத்தை சொல்லி, ஒரு இடத்துக்கு போனா அந்த யுத்தம் முடிஞ்ச போற உடனே திரும்பி வர மாட்டாங்க. 3 நாள் அந்த இடத்துல தங்கிட்டு வருவாங்க. சுமார் 15 நாட்களுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. வாரது போறது அந்த இருந்த 3 நாள் சேர்த்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பின்னால போனாங்க. பத்ர் போருக்கு பின்னால நடைபெற்ற முதலாவது போர் இந்த கஸ்வத்து சுலைம் யுத்தம் என்று சொல்லி வரலாற்று சொல்லப்பட்டது. அதுக்கு கொஞ்ச நாளுக்கு பின்னால், இது துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். இப்ப ரமலான் முடிஞ்சு, ஷவ்வால் முடிஞ்சு, துல்காதா முடிஞ்சு, துல்ஹிஜ்ஜா, கிட்டத்தட்ட ரமலான் முடிஞ்சு 2 மாசத்துக்கு பின்னால இந்த வருஷம் தான் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுடைய விஷயமும் ஷரியத்தாக்கப்பட்டுச்சு. அப்ப சஹாபாக்கள் ரமலானுக்கு பின்னால ஈதுல் ஃபித்ர கொண்டாடினாங்க. அதே மாதிரி ஈதுல் அல்ஹாவையும் சஹாபாக்கள் கொண்டாடினாங்க. இது நடந்த போருக்கு சொல்ல சவீக் யுத்தம். இந்த போருக்கு சொல்ல சவீக் போர் என்று சொல்லி சொல்றது. இது துல்ஹிஜ்ஜால நடந்துச்சு. இது யாருண்டா, மக்காவுடைய குறைஷியர்கள் தான் இந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழால 200 பேர்களை கொண்ட ஒரு யுத்தப்படை மதீனாவை தாக்குறதுக்காக வேண்டி வந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவுக்கு கிட்ட இடத்துல தங்கினாங்க. இது சஹாபாக்களுக்கு தெரியும், அவங்க வந்திக்கிற செய்தி. ரகசியமாக வந்தாங்க. தங்கி ராவான பிறகு அபூ சுஃபியான் என்ன செஞ்சாண்டா, ரகசியமாக மதீனாக்குள்ளுக்கு வந்தார். பொதுவாக தெரியும், இரவு நேரம் முழுமையாக இருட்டாகத்தான் இருக்கும் அந்த பகுதியில், எந்த விதமான வெளிச்ச வசதிகளும் இல்லை. அப்ப அபூ சுஃபியான் ரகசியமாக ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லக்கூடிய பனு நதீரை சேர்ந்த யூதர். அவர் பனு நதீர், யூதர்கள் 3 பிரிவிக்கிறாங்க. பனு நதீர்,
பனு குரைலா, பனு கைனிகா. இவர் பனு நதீர் பிரிவை சேர்ந்த யூதர் தான் ஹுயை இப்னு அக்தப். இவர் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றேன்டா, விளங்குறதுக்கு சொல்றேன்டா, பிற்காலத்தை ஸல்லல்லாஹு மனைவியாக மாறிய சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பதான் இந்த ஹுயை இப்னு அக்தப். தீனை எதிர்த்த கடுமையான இஸ்லாமிய விரோதியாக இருந்தவர். இவரை சந்திக்கிறதுக்கு அபூ சுஃபியான் போறார். ஏண்டா உள்ளுக்கு இருந்து ஒரு ஆள் உதவி எடுத்தா தான் மதீனாவை தாக்கேலும். அப்ப உள்ளுக்கு இருக்கக்கூடிய யூதர்களோட தொடர்பை வச்சு கொள்வோம் என்று சொல்லி அபூ சுஃபியான் போய் அந்த ஹுயையை சந்திக்க போனாரு. ஹுயை கதவை திறக்கல. ஹுயைக்கு தெரியும், நாங்க அபூ சுஃபியானோட தொடர்பு வைத்தால் இது ஏற்கனவே மதீனால நாங்க செஞ்ச ஒப்பந்தத்தை மீறியதாக இருக்கும். ஒப்பந்தத்தை மீறினோம்டா குறைஷியர்களுக்கு நடந்தது எங்களுக்கும் தெரியும், எங்களையும் தாக்கலாம். அதனால நான் இதுல தலை போடப்படான்னு சொல்லி ஹுயை இதுல தலை போடல. ஆனா இவர் என்ன செய்யறாருண்டா, திருப்பி போய் இதே பனு நதீரை சேர்ந்த இன்னொரு தலைவராக இருந்த சல்லாம் இப்னு மிஷ்கம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு யூதரை ராவோடு ராவ் ரகசியமாக சந்திக்கிறாரு. அவர் இவருக்கு அபூ சுஃபியான வரவேற்று விருந்து கொடுத்து மதுவெல்லாம் கொடுத்து அவர் முஸ்லிம் ரகசியமான செய்திகளை எல்லாம் சொல்றார். இப்ப இந்த அபூ சுஃபியான் என்ன செய்யறாருண்டா, முஸ்லிம்களுடைய ஒரு பகுதி உண்டு, மதீனாவுடைய ஒரு கீழ்ப்பகுதி, அரீதுன்னு சொல்லக்கூடிய கீழ்ப்பகுதியை தாக்கி அதில் இருந்த ஈச்சம்பல மரங்களை எல்லாம் பத்த வச்சுட்டு அங்கிருந்த ஒரு முஸ்லிம் அன்சாரி சஹாபியையும் அவருடைய இன்னொரு தோழரையும் கொலை செய்து விட்டு அபூ சுஃபியான் தப்பியோடினார். இந்த போருக்கான முக்கியமான காரணமே என்னண்டா, இந்த அபூ சுஃபியான் ஒரு சபதம் செஞ்சிருந்தார். அபூ சுஃபியான் சபதம் செஞ்சிருந்தாரு, முஸ்லீம்களை பழி வாங்காமல் நான் குளிக்க மாட்டேன், முஸ்லீம்களை பழி வாங்காம குளிக்க கூட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தாரு. அதனால் அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அந்த சத்தியத்தை எப்படியாலும் நீக்கி கொள்ள வேண்டிய தேவை இருந்துச்சு. அதுக்காக வேண்டிய ஒரு படை ஒன்று எடுத்துட்டு வந்த படை தான் இந்த படை. ஸல்லல்லாஹுக்கு செய்தி கிடைச்சிட்டு அபூ சுஃபியானுடைய படை இப்படி முஸ்லீம்களுடைய அரீதுன்ற பகுதியை தாக்கினாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை எடுத்துக்கொண்டு போனாங்க. மதீனாவுக்கு பொறுப்பாக அபூ லுபாபா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மதீனாவுடைய பொறுப்பாக வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படையை விரட்டி போனாங்க. நபி அவங்க வாரத கேள்விப்பட்ட அபூ சுஃபியான் இந்த பொருட்கள் சாமான்கள் சாப்பாட்டு சாமான் எல்லாத்தையும் வெச்சு போட்டு வெருண்டோட ஆரம்பிச்சாங்க. அதுல முஸ்லீம்களுக்கு நிறைய மக்காவுடைய இனிப்பு சாப்பாடு, மாவும் இனிப்பும் கலந்த சாப்பாடு கிடைச்சிச்சு. அந்த சாப்பாட்டுக்கு பேர் சவீக். அதனால இந்த யுத்தத்துக்கே பேராக சவீக் போர் என்று சொல்லப்பட்டுச்சு. காரணம் அந்த இனிப்பு சாமான்களை நிறைய இவங்க விட்டுட்டு போனாங்க, அதை முஸ்லீம்கள் எடுத்தாங்க. அப்ப அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு. என்னண்டா, கிட்டத்தட்ட பத்ரு போர் நடந்த ஒரு மாசத்துல, அதாவது இந்த சவீக் போருக்கு முன்னால நடந்த விஷயம்தான். எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளை உரிமை விடுற நேரத்துல நபி அவங்களோட மருமகன் அபுல் ஆஸ் இப்னு ரபி அவரும் கைதியாக பிடிபட்டிருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி முதலாவது மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர், நபி அவங்களுடைய மருமகன். ஒரு பக்கத்துல மருமகனும் தான், இன்னொரு பக்கத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட சகோதரியிட மகனும் தான், ஸல்லல்லாஹு அலைஹி மைனியிட மகனும் தான், இன்னொரு பக்கத்துல மகள்ட கணவரும் தான். இந்த அபுல் ஆஸ் தீனை எதிர்த்தவர் என்றா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இவரும் கைதியாக பிடிபட்டிருந்தார். நாங்க போன பாடத்தை பார்த்தோம். இவரை விடுதலை செய்யறதுக்காக வேண்டி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஜா நாயகி அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆபரணத்தை கொடுத்து அனுப்பினாங்க, தன்னுடைய கணவரை விடுதலை செய்யறதுக்காக வேண்டி. அதை கண்ட ஸல்லல்லாஹுக்கு சரியான கவலை ஆகிட்டு, ஹதீஜா ரலியல்லாஹு நினைவு வந்துட்டு உடனடியாக சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இதை எடுக்காம அபுல் ஆஸை விடுதலை செய்யறதுக்கு நீங்க அனுமதி தந்தீங்கன்னா நான் அதுக்கு விருப்பப்படுவேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அதுக்கு ஒத்துக்கொண்டாங்க. அந்த அடிப்படையில அந்த அபுல் ஆஸ் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு வாக்கு எடுத்து கொண்டாங்க, நீங்க மக்காவுக்கு போய்த்தொன்னு ஏண்ட மகளை அனுப்பி, இது புறம் ஏண்ட மகளை உங்கள்கிட்ட வச்சேலாது, மக்கால வச்சேலாது, ஏண்ட மகள் ஜைனப நீங்க உடனே என்ன செஞ்சிடணும், மக்காவுக்கு போய்த்தோன்னே திருப்பி அனுப்பணும்னு சொல்லி ஒரு வாக்கு எடுத்து கொண்டார். இப்ப இந்த அபுல் ஆஸ் அங்க போய்த்து மக்காவுக்கு போய்த்து என்ன செஞ்சாருண்டா, தன்னுடைய மனைவியாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொன்னாங்க, உனக்கு உண்ட வாப்பாவோட போய்த்து சேர்ந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை என்று சொல்லி அனுமதி கொடுத்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 சஹாபாக்கள், அவனுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா, இன்னொரு அன்சாரி சஹாபி 2 பேரை அனுப்பினாங்க. என்று சொல்லக்கூடிய அந்த குன்றுக்கு பக்கத்துல நீங்க இருங்க, என் மகள் ஜைனப் அபுல் ஆஸ் அனுப்பி வைப்பாரு, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. ஆனா போன அபுல் ஆஸ் என்ன செஞ்சாருண்டா, அவருடைய சகோதரராக இருந்த கினானத்து இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாரு, என் மனைவியை கொண்டு போய் இந்த ஆள்கிட்ட ஒப்படை. இந்த கினானா என்ன செஞ்சாருண்டா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாரு, நீங்க உங்களோட சாமான் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்தையும் ரெடி பண்ணாரு. கினானா ஏற்கனவே ஒரு ஒட்டகத்தை தன்னுடைய அந்த மதினிக்காக வேண்டி தயாரிச்சு வச்சு பட்டப்பகல்ல
அவ்வளவு முஷ்ரிக்களும் பார்த்து கொண்டிருக்க இவர் என்ன செய்யறாரு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை கூட்டிட்டு போறார். இது மக்கால பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகிட்டு எங்கட பிரதான எதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பத்ர்ல செஞ்ச வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்கட ஆட்கள் எல்லாம் மௌத்தாகி பைத்திக்கிற இவர்ட மகள் இவ்வளவு பகிரங்கமாக பட்டப்பகல்ல எல்லார்ட முன்னுக்கும் மக்காவை கடந்து ஹிஜ்ரத்து போறன்றதை எங்களால் அனுமதிக்கலாம் என்று சொல்லி ஹப்பார் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி, ஒரு மக்காக்காரர் என்ன செய்யறாருண்டா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை இந்த கினானா கூட்டிட்டு போறார், ஒட்டகத்துல கவுத்த பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹவுதஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான கூடாரம், பல்லக்குன்னு சொல்லுவோமே, பல்லக்கு, அந்த பல்லக்குள்ளுக்கு தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஈக்கிறாங்க. ஹப்பார் இப்னு அஸ்வத் பைத் என்ன செய்யறான்டா, தன்னுடைய அம்பை எடுத்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு குத்துறதுக்கு தயாராகிறான், பயமுறுத்துறான். இப்ப ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்துல கர்ப்பிணி பெண்ணாக ஈக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட கற்பமும் கலைஞ்சி போய்த்து அந்த அளவுக்கு அவங்க இந்த பயந்து போனாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இவன் என்ன தாக்கிடுவானோடு பயந்துட்டான். உடனடியாக இந்த கினானா என்ன செஞ்சாருன்னு அப்படியே ஒட்டகத்தை உட்கார வச்சாரு, அவரோட அம்பு கூட எடுத்து முன்னுக்கு இப்படி விரிச்சு போட்டுட்டு வில்லுல அம்ப வச்சாரு. அம்ப வச்சு சொன்னாரு, உங்களுக்கு யாருக்கான தைரியம் மீந்தா நீங்க கிட்ட வாங்க, லா யதுனு மின்னி ரஜுலுன், யார் எனக்கு கிட்ட வந்தாலும் இல்லா வதஅது ஃபீஹி ஸஹமன், என்ற அம்பை எடுத்து அவன் வௌத்துலுக்கு இறக்கிட்டு தான் விடுவேன், நான் பைத்து கொண்டிருக்கிறேன், யாரும் என்ற குறுக்குக்கு வரப்படான்னு சொல்லி கினானா கடுமையாக சொல்ல வந்திருந்த எல்லாரும் பயந்தோட ஆரம்பிச்சா. ஆனா இப்ப இந்த பொறுப்பு யாருக்கு போகுது, அபூ சுஃபியானுக்கு போகுது. ஏன்னா நாங்க இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் எப்படி அபூ ஜஹலை பத்தி நாங்க ஆரம்பத்துல பேசி வந்தோமோ, இதுக்கு பின்னால மக்காவுடைய தலைவராக அபூ சுஃபியான் தான் நீந்தார். அப்ப அபூ சுஃபியானை பத்தி நாங்க பேச போறோம். அப்ப அபூ சுஃபியானுடைய அதே அப்து ஷம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அபுல் ஆஸ் இப்னு ரபி, ஸல்லல்லாஹு அந்த மருமகனாக இருந்தாலும் சரி, இந்த கினானாவாக இருந்தாலும் சரி, அபூ சுஃபியான் எல்லாமே அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இப்ப இந்த அபூ சுஃபியான் குறைஷி முக்கியஸ்தர்களோட பேய்த்து இந்த கினானாவை வழிமறிச்சு சொல்றான், கினானா நீ செய்யறது நல்லது இல்ல. ஏன் நல்லது இல்லண்டா, உனக்கு தெரியும் முஸ்லீம்கள் எங்களுக்கு பத்ர்ல செஞ்ச அநியாயம், இந்த நேரத்துல அவங்களோட மகள் இப்படி பகிரங்கமாக போனாங்கண்டா நாங்க இப்ப பலகீனமாகிக்கிறோம்ன்றத ஒத்துக்கொண்டதாக ஆகிடும். ஏன்னா மக்கள் இப்ப தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, இவ்வளவு பட்டப்பகல்ல தைரியமா ஸல்லல்லாஹு மகள் வந்த என்றத ஒரு அவப்பெயர் எங்களுக்கு உண்டாகும். அதனால அந்த அவப்பெயர் எங்களுக்கு வரப்படா, முஹம்மதுடைய மகளை நாங்க வச்சிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, நீ அவ கூட்டி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பகிரங்கமா இப்படி கூட்டி கொண்டு போறது அது எங்களுக்கு இழிவை உண்டாக்கும். அதனால இந்த பிரச்சனை கொஞ்சம் ஓய்ந்த பிறகு நீ ரகசியமாக கூட்டிட்டு போ என்று சொன்னோன்னே கினானா அதை சரி கண்டார். சரி கண்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை சில நாட்கள் வச்சிருந்துட்டு பின்னால போய் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அதுக்கு பின்னால ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மதீனாவை போய் அடைகிறாங்க. இதுக்கு பின்னால நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி மக்காவுடைய முஷ்ரிக்கள் ஸல்லல்லாஹு தாக்குறதுக்காக வேண்டி அந்த சவீக் போருக்கு வந்தாங்க, அரபியர்கள் ஸல்லல்லாஹு தாக்குறதுக்காக வேண்டி சுலைம் போருக்கு வந்தாங்க, அதே மாதிரிதான் யூதர்களும் ஒரு திட்டத்தை போட்டாங்க. எப்படியாலும் இந்த முஸ்லீம்களை இந்த ஒப்பந்தத்தை முறிச்சு அவங்களை எதிரிகளாகவே ஆக்கிக்கொள்ளும், ஒப்பந்தம் இருக்கும் காட்டியும் நாங்க முஸ்லீம்களுக்கு கை வச்சேலாம், இந்த ஒப்பந்தம் முறியணும். இதுக்காக வேண்டி குறிப்பாக யூதர்கள்ல இருந்த பனு கைனிகா என்று சொல்லக்கூடிய யூதர்கள், இவங்க இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த ஒரு யூத கோத்திரம் தான் இந்த பனு கைனிகா யூதர்கள். இவங்க என்ன செய்யறாங்கண்டா, இஸ்லாத்துக்கு எதிரான வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. குறிப்பாக இவங்க மதீனாவுடைய மத்திய பகுதியில் வாழ்ந்தவங்க, இந்த பனு கைனிகா மதீனாவுடைய மத்திய பகுதியில வாழ்ந்தவங்க. இவங்களோட தொழிலும் பிரதானமாக தங்கம், இரும்பு போன்ற பொருட்களை உருக்கி செய்யக்கூடிய, அது போன்ற அந்த உருக்கு தொழில் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருந்தாங்க. அப்ப இவங்க பத்ர் போருக்கு பின்னால் இவங்க எப்படியாலும் முஸ்லீம்களோட பகச்சி கொள்ளணும், விரோதத்தை உண்டாக்கணும் என்று சொல்லக்கூடிய பல வேலைகளை செஞ்சாங்க. இப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவங்களோட பிரச்சனை முத்தி பைத்துச்சுன்னா மதீனா ஒரு கட்டுக்கோப்புள்ளுக்கு ஈக்க மாட்டுச்சு. அதனால இவங்களை போய் சந்திச்சு நேரடியாக பிரச்சனையை முடிப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யா மஅஷர யஹூத், யூதர்களே நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கோங்க, என்ன நபியாக ஏத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மற்றவங்களை விட நல்லா தெரியும் நான் நபி, ஏண்டா உங்களோட தௌராத்துல என்ன பத்தி எல்லாம் சொல்லப்பட்டீங்க, நான் இப்படி வருவேன்னு தெரியும். ஏண்டா இதே கோத்திரத்தை சேர்ந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நாங்க பார்த்தோம், யூத சிறந்த அறிஞராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் நான் நபின்னு, உங்களோட வேதத்திலேயும் என்ன பத்தி சொல்லப்பட்டிக்குது, அதனால நீங்க இப்படியான இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற வேலைகள் ஈடுபடவானா, உங்களுக்கு தெரியும் தானே அநியாயம் செஞ்ச குறைஷியர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றா, யா முஹம்மத்
லா யகுர்ரன்னக மின் நஃப்ஸிக அன்னக கதல்த நஃபரம் மின் குரைஷ். நீங்க இந்த குறைஷியை சேர்ந்த 4-5 பேரை கொண்டுட்டு நீங்க பெரிய பெருமை அடிக்கவான. குறைஷியை சேர்ந்த கொஞ்சம் பேரை கொண்டுட்டு, ஏனென்றா கானு அக்மாரன், அவங்க லா யஅலமூனல் ஹுரூப், யுத்தத்தை பத்தி எல்லாம் சரியான விளப்பம் இல்லாத, அறிவில்லாத, அவங்க ஒரு அறிவற்ற மடையர்கள், குறைஷியர்கள். அவங்களை கொண்டுட்டு நீங்க இவ்வளவு பெருமை பேசவானா. எங்களோட சண்டைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும் நாங்க யாரு. எங்களை மாதிரி ஆட்களை நீங்க களத்துல சந்திச்சிக்க மாட்டீங்க, எங்களை சந்திச்சு பாருங்க என்ற ஒரு எச்சரிக்கை மணிய அவங்க அடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க, இவங்க யுத்தத்துக்கு தயாராகிக்கிறாங்க. என்னடா இவங்களோட அந்த அறிகுறிகள் மூலமாக விளங்கிச்சு. அதுக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னண்டா அல்லாஹ் தஆலா இவங்களோட விஷயத்துல குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். கத் கான லக்கும் ஆயத்துன் ஃபீ ஃபிஅத்தைனில் தகத்தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, நபியே 2 கூட்டத்தார்கள் சந்திச்சு கொண்டாங்களே, அதுல அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ஒரு படிப்பினைய வச்சுக்கிறான். ஒரு கூட்டம் யாரு? ஃபிஅத்துன் துகாத்திலு ஃபீ சபீலில், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செஞ்ச முஸ்லிம்கள். இன்னொன்று வ உக்ரா காஃபிரத்துன், மக்காவுடைய முஷ்ரிக்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் உங்கள யுத்த களத்துல எப்படி கண்டாங்க? மிஸ்லைஹிம், டபுளா கண்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல அவ்வளவு பயத்தை உண்டாக்கினான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய உதவியை கொண்டு நல்லடியார்களுக்கு உதவி செய்வான் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இவங்களுடைய விஷயத்துல இறக்கியதா அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு பின்னாலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்களோட பேசி புத்தி சொன்ன பின்னாலையும் திருந்தின மாதிரி இல்ல. அவங்க இன்னும் அடாவடித்தனங்கள்ல ஈடுபட்டாங்க. இதுல அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு நாசகார செயல் ஒன்று என்னன்னா, ஒரு முஸ்லீம் பெண் உண்டு, அவங்களோட கைனிக்கா சந்தைக்கு போனாங்க சாமனை விற்கிறதுக்காக வேண்டி. அவட சாமான்களை விற்கிறதுக்கு போனா, அவ முகத்தை மூடி நிக்கா போட்டு இருந்தா. இவ போய் சாமனை வித்துட்டு அங்க ஒரு தங்கம் உருக்கு வேலை செய்யக்கூடிய தன்னை கடையில அதுக்கு பக்கத்துல போய் அமர்ந்தாங்க. அப்ப அங்கிருந்த யூதர்கள் சொன்னாங்க, எனக்கு உங்களோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அவங்க அந்த நிக்காபை இழுக்கிற வேலையை செஞ்சாங்க. முழு உலகத்திலையும் செய்யறாங்களே வேலை, இஸ்லாமோபோபியான்ற தலைப்புல செய்யறத அன்றைக்கு யூதர்கள் செஞ்சாங்க. இப்ப அந்த பெண் விடல்ல, தண்ட முகத்தை காட்டுறதுக்கு விடல்ல. இப்ப அந்த கடை ஓனர் இருக்கிறாரே, கடைக்காரர் என்ன செஞ்சாருண்டா, அந்த பெண்ணுடைய ஆடையுடைய பின்பகுதி எடுத்து அவட முதுகுக்கு மேலுள்ள பகுதியோட கட்டி விட்டார். இப்ப அந்த பெண்ணுக்கு தெரியாது, அந்த பெண் எலும்பி போக்குள்ள அந்த பெண்ணுடைய பின்பக்கம் விளங்க ஆரம்பிச்சிச்சு. இதை கண்ட யூதர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. இந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு அவமானமா போயிட்டு அவன் கத்திட்டு, அங்கிருந்த ஒரு முஸ்லீம் ஓடி வந்து அந்த யூதண்ட மேல பாஞ்சி அவனுக்கு அடிச்ச, அவன் இறந்து போறான். இருந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த முஸ்லீமுக்கு அடிக்க, அவரும் கத்த, இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் வந்தாங்க, அந்த முஸ்லீமையும் இவங்க கொலை செஞ்சு போட்டுறாங்க. இப்ப 2 தரப்புக்கும் இடையில பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுறதுக்கு இருக்கு. இப்படியான கல நிலவரம் இருக்கும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் பிரகடனம் செய்யறாங்க. பகிரங்கமாக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு எதிர்ப்ப காட்டிய இவங்க இப்ப நேரடியாகவே ஒரு பெண்ணை அவமானப்படுத்துற செயல் இறங்கிட்டாங்க, ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. எனவே இந்த பனு கைனுகா யூதர்களோடு இனி ஒப்பந்தம் கிடையாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக வேண்டி போறாங்க. அதே அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவோட பொறுப்பை போட்டுட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துல கொடி பிடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத்து பனி கைனுகா என்ற அந்த யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டாங்க. யூதர்கள் பொதுவாகவே அந்த காலத்திலிருந்து அவங்க சேஃப்ல இருப்பாங்க, கொஞ்சம் தற்காத்துக்குறதுல கவனமாக இருப்பாங்க. ஏனைய அரபியர்கள் எல்லாம் சாதாரண நாடோடிகளாக வாழ்ந்த அந்த காலத்திலேயும் கோட்டை கட்டி வாழ்ந்தவர்கள் தான் அந்த யூதர்கள். அந்த காலத்திலேயும் கோட்டை கட்டி தான் வாழ்ந்தாங்க. அதனால கோட்டை கதவை மூடினா யாருக்கும் உள்ளுக்கு போகலாம். இந்த பனு கைனுகா யூதர்களுக்கும் கோட்டை இருந்துச்சு, கதவை மூடிட்டாங்க, முஸ்லிம்களுக்கு போகலாம். அப்ப முஸ்லிம்கள் இறுக்கமான முற்றுகையாக சுமார் 15 நாட்கள் அவங்கள முற்றுகையிட்டாங்க. அவங்க இறங்கி வரல. கடைசியாக அல்லாஹ் 15வது நாளுக்கு பின்னால் அல்லாஹ் அவங்க உள்ளத்துல ஒரு பயத்தை போட்டான். இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, கடைசியா பார்த்தாங்க, தொடர்ந்து தாக்கு பிடிக்காது, எவ்வளவு காலத்துக்கு உள்ள கீக்கிறது, சாப்பாடு முடிஞ்சா சரணடைஞ்சுதான் ஆகணும். அதனால பிரச்சனை முத்திரத்துக்கு முன்னால சரணடைஞ்சிடுவோம்னு சொல்லி இவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கி வந்தாங்க. உங்களோட தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கொள்வோம், உங்களோட தீர்ப்பு எதுவோ நாங்க ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி வந்தாங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு தெரியும், யூத ஒவ்வொரு கோத்திரங்களும் மதீனாவுடைய சில கோத்திரங்களோட நெருக்கமான உறவை பேணினாங்க. அதுல இந்த பனு கைனுகா யூதர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தோட நெருக்கமான உறவு அந்த காலத்துல பேணினவங்க. அப்படித்தானே இன்றைக்கும் அப்படித்தானே யூதர்கள் என்ன செய்யறது, ஏதாவது ஒரு அரபி நாட்டோட நல்ல ஐக்கிற இன்னொரு அரபு நாட்டுக்கு அடிக்கிற, இதே வேலையை தான் அவங்களும் செஞ்சாங்க. ஒரு முஸ்லீம் கோத்திரத்தோட நல்ல ஐக்கிற அடுத்த முஸ்லீம் கோத்திரத்துக்கு அடிக்கிற. அப்ப இந்த பனு கைனுகா யூதர்கள் ஹஸ்ரஜ்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஹஸ்ரஜ் தானே,
ஹஸ்ரஜோட நல்லா இருந்தாங்க. அப்ப ஹஸ்ரஜ சேர்ந்த தலைவர், முக்கியமான ஒரு முன்னணியில் இருந்த உபாதத்து இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களோட மிச்ச நல்ல இந்த பனு கைனிகா யூதர்களோட நல்ல. அதே மாதிரிதான் அதே ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த முனாஃபிக்களுடைய தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இவனும் பனு கைனிகா யூதர்களோட நல்ல. ஆனா பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கு மேல வித்தியாசம் என்னன்னா, உடனடியாக உபாதத்து இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் இவங்களுக்கும் இடையில உறவிக்கிறது உண்மைதான். ஆனா இவங்க இப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிரியாக எடுத்துக்கொண்டதுக்கு பின்னால எனக்கும் இவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. நான் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் மூமீன்களையும் என்னுடைய நேசர்களாக எடுத்துக்கொள்கிறேன், இவனுவல நான் நேசர்களாக எடுத்துக்கொள்ளன்னு சொல்லி உபாதத்து இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேச உறவை அப்படியே விட்டுட்டான். ஆனா அடுத்த பக்கத்துல இந்த யார் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இவன் விடாப்பிடியாக நின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு நீங்க ஒன்றும் செய்யப்படாது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்துல்லாஹ் இப்னு உபை இந்த பத்ர் போருக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்த இந்த மதீனாவுடைய முனாஃபிக்களுடைய கூட்டத்தை பத்தி நான் ஆரம்பத்துல சொல்ல தவறிட்டேன். முனாஃபிக்களுடைய கூட்டம் என்ன செஞ்சாங்கண்டா, பத்ர் போருக்கு பின்னால பார்த்தாங்க முஸ்லிம்கள் வளர்ந்துட்டாங்க, இனியும் நாங்க எதிர்த்து கொண்டு போறது சரியில்லை, சேர்ந்த மாதிரி வைத்து எதிர்ப்போம் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ட கூட்ட தலைமையின் கீழால் ஒரு கூட்டம் பத்ர் போருக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்ப அவங்க மிச்சங்காலம் இஸ்லாத்துக்கு வந்தில்ல. அப்துல்லாஹ் இப்னு உபை ஸல்லல்லாஹு தெரியும் இவன் என்னத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான்னு தெரியும். இவன் என்ன செஞ்சான், விடாப்பிடியாக நின்றான், யா ரசூலல்லாஹ் இவங்கட விஷயத்துல நீங்க எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும், ஏன நேசர்கள்ட விஷயத்துல நீங்க ஒரு உபகாரம் செய்யாம நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி ஸல்லல்லாஹுடைய இந்த கவசத்துக்குள்ளுக்கு கையை போட்டு இறுக்கி பிடிச்சிட்டான். ஸல்லல்லாஹு கடுமையா கோபம் வச்சு என்ன விடுன்னு சொன்னான். விட மாட்டேன், நீங்க எனக்கு இதுல ஒரு வாக்கு தரும் வரை நான் விட மாட்டேன் 3 தடவைகள் ஸல்லல்லாஹு விட முயற்சி செஞ்சும் விடல. அதோட ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும்னு சொல்லி கடும் கோபத்தோட சொன்னாங்க, நான் அவங்களை கொலை செய்ய மாட்டேன், ஆனா அவங்க இதுக்கு பிறகு இங்க வசிக்க கூடாது, ஏண்டா இனி வசிச்சா பிரச்சனை தான் உண்டாகும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அஸ்ருஆத்னு சொல்லக்கூடிய ஷாம்ல இருக்கக்கூடிய பகுதிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாடு கடத்தினாங்க. நாங்க பின்னால பார்ப்போம். இப்படியாக ஒவ்வொரு நதீர், பனு குரைலா இந்த 2 கோத்திரம் அடுத்த 2 மிஞ்சிக்கிறாங்க. இவங்க செஞ்ச இதை விட மோசகரமான துரோக செயல்களை நாங்க பார்ப்போம். முதலாக இப்படியாக நாடு கடத்தப்பட்டவர்களாக இந்த பனு கைனிகா யூதர்கள் இருக்கிறார்.